Hello and welcome to Shubha's World. In the vlog summer of 2023 cover ஆக போகுது. CN Towerோட gift shopல இருக்கோம் நம்ம. இதோ இப்போ CN Towerோட டாப்ல இருந்து இருக்கக்கூடிய வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. டவுன்டவுன் டொரண்டோவோட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் மேல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அட்டகாசமான வியூ இது. இன்னைக்கு லிஸ்ட்ல இருக்கிறது CN Tower அண்ட் டவுன்டவுன். டொரண்டோ ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் எங்கள் விசிட்டர்ஸை அக்கம்பனி பண்ணி வந்த ட்ரிப் இது. மூவிங் கிளாஸ் ஃப்ளோர், 2 லெவல் ஆஃப் வியூவிங் அண்ட் மேலே டாப் ஆஃப் த CN Towerல இருந்து ஆங்கிள் ஆகி சஸ்பெண்ட் ஆகிற ஆப்ஷன் நிறையா இருக்குது. எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருந்தோம். ஸோ இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆக போகுது இல்லையா? இந்த ஏர்போர்ட் பேர் வந்து பில்லி பிஷப் ஏர்போர்ட், இல்லைன்னா டொரண்டோ சிட்டி சென்டர் ஏர்போர்ட்னு கூட சொல்கிறாங்க. சின்னோண்டு ரன்வேலேருந்து எப்படி அழகாக டேக் ஆஃப் ஆகுது. நிறையா வீடியோஸ் எடுக்கலை, வந்தவங்களோட கம்பெனி என்ஜாய் பண்ணுறது அண்ட் அந்த மொமெண்ட்டை வந்து செரிஷ் பண்ணுறதுமா இருந்தோம். ஸோ இப்போ டவுன் டவுன் கொஞ்சம் வாக் அரவுண்ட் பண்ணோம், சுற்றி பார்த்தோம். இது வந்து நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயர். நியூயார்க் சிட்டிக்கு ஒரு ராக்கர்ஃபெல்லர் சென்டர் மாதிரி டொரண்டோக்கு இந்த நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயர். டிசம்பரில் இந்த தண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி இது ஒரு ஸ்கேட்டிங் ரிங்க் ஆகிடும் அண்ட் சுற்றி ஸ்னோ அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் வேறு வைப் இருக்கும் நீங்கள் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா. டோபர்மரி சுற்றி பார்க்குற பிளானில் சவுத் ஆம்ப்டன் அப்படின்னு டோபர்மரி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ரீட்ல இருந்து இப்படி ஒரு சின்ன வாக்வே மாதிரி இருந்தது. அது வழியாக வந்து பார்த்தா இப்படி ஒரு சூப்பர்ப் பியூட்டிஃபுல் பீச். இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, சம்மருக்கு ஓகே, இந்த மாதிரி சூப்பர்ப் வெதரில் பீச்சை என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வின்டரை நினைக்கும் போது இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். எஸ்பெஷலி கெனேடியன் வின்டர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா. ஷாஜீன் ஷோர்ஸ் அப்படின்ற இடம் இது. அண்டு நான் முன்ன சொன்ன மாதிரி இதுதான் ஆக்சஸ். ரோடில் இருந்து சும்மா இப்படி ஒரு 1 minute நடந்து வந்தால் பீச் இருந்துச்சு. ரோடுக்கு அந்த பக்கம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த காட்டேஜ் இருக்குது. நாங்கள் ஒரு 3 days 2 nights இங்கே காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம் ஷாஜீன் ஷோர்ஸ் அப்படிங்கிற சிட்டியில். அண்ட் இதுக்கு கிட்ட நியரஸ்ட் பிக் டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆம்ப்டன். கீழே ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு வந்து மாடியில் இருந்தது எங்களோட போர்ஷன். ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி டோபர்மரிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு டவுன். ஸோ இந்த காட்டேஜ் வந்து ரொம்ப நல்ல டீல். 8 peopleன்னு புக் பண்ணும்போது 250 to 300 Canadian per night அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இந்த டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே கிளாசெட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் கிளாசெட்டில் ட்ரையர் அண்ட் ட்ரையர் ஷீட்ஸ் மேலே வச்சுருந்தாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹால் கம் கிச்சன் மாதிரி இருந்துச்சு. இது வந்து பேக்யார்ட் ஸ்பேஸ். அந்த ஹால்லேயே வந்து 2 டபுள் பெட் இருந்தது ஆக்சுவலி. இது செகண்ட் ஒன். அந்த பெரிய ஹால்லேயே ஒரு எண்டில் இந்த மாதிரி கிச்சன் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அண்ட் 2 ஃப்ரிட்ஜ் இருந்தது ஆக்சுவலி. ஒரு ரெகுலர் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்தது.
அண்ட் அவன்ஸ், மைக்ரோவேவ்ஸ், டோஸ்டர் அந்த அப்ளையன்சஸ் எல்லாம் இங்கே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ஹால்வேல ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பாத்ரூம். இது ஒரு ஃபுல் பாத் 3 பீஸ் வித் ஷவர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினும் இந்த பாத்ரூம்குள்ளேயே வச்சுருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பிளேட்ஸ், பவுல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த நீளமான ஹால்வேயோட எண்டில் லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு பெட்ரூம், இதில் வந்து ஒரு குவீன் பெட் இருந்துச்சு அண்ட் ஒரு அடிஷ்னல் டே பெட் மாதிரி ஒன்று இருந்தது அந்த அதர் சைடில். இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்கு. ஆக்சுவலி இந்த பாத்ரூமில் டோரை சாத்துன அப்புறம் தான் தெரியுது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்டிங் ஷவர் இருக்குது அப்படின்னது. 2 ஷவர் எங்கள் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா குளிக்க போனால் உலகத்தையே மறந்துடுறவங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருக்காங்க. ரைட் சைடில் இப்படி இன்னொரு குட்டி ஹால்வேயை தாண்டி இன்னொரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பால்கனி இருக்குது ரோடை பார்க்குற மாதிரி. அண்ட் இது ஒரு சூப்பர்ப் ஃபீச்சர். ரூம் கூட நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்தது. இது ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கிறதுலையே. அண்ட் இந்த பெட்ரூமில் மட்டும்தான் அட்டாச்டு பாத்ரூமும் இருந்துச்சு. எல்லா சாமானும் வேனில் இருந்து கொண்டு வந்து அன்லோட் பண்ணி இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். பிகாஸ் அடுத்த 2 நாளைக்கு இங்கே தான். அண்ட் டேபிள், சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க பசங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. குட் மார்னிங். இது வந்து டே 3. அண்ட் இன்னைக்கு பிளான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாபல் பீச் போகலாம் அப்படின்னு பிளான். Here we are. Day 2 actually டோபர்மரியில் ஸ்பெண்ட் பண்ணது. டோபர்மரி பற்றி ஆல்ரெடி vlogs இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ண அந்த பழைய vlogs. ஜூனியர் வந்து ட்ரோன் யூஸ் பண்ண லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த மாதிரி தண்ணி கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எக்ஸ்பர்ட் ஆனப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஃபியூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஏர்லி டின்னருக்கு எங்கள் காட்டேஜ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். பார்பக்யூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் ஃபார் டின்னர். நான் இப்போ தான் கவனிக்கிறேன், ஆக்சுவலி கீழே ஒரு போட் ஆர் மேபி அது வந்து ஒரு 2 people கயாக்கா கூட இருக்கலாம். அண்ட் இங்கே பின்னாடி வந்து வீல்ஸில் ஒரு போட் இருக்குது. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு விஷயம் தெரியாது. இதோ இங்கே பின்னாடி ஒரு வழி போகுது இல்லையா, ஆக்சுவலி அது வந்து ஒரு ரோடுக்கு போகுது. ஒரு பிஸியான ரோடும் கூட. கொஞ்சம் ஏர்லி டின்னர் தான். லேட் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு சாபல் பீச் அண்ட் ஏர்லி டின்னர். ஏன்னா ஈவினிங் எங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது. எஸ், நாங்கள் திரும்பவும் எங்களோட இந்த ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய பீச்சுக்கு போய் சன்செட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த சன்செட் மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ண போகிறோம் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். எங்கள் கெஸ்ட் வந்து ஃபோட்டோஸ், போர்ட்ரேட்ஸ் அண்ட் டைம் லேப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பர்ட். ஸோ நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி ட்ரை பண்ணோம் சன்செட் வந்து டைம் லேப்ஸ் வீடியோ எடுக்கிறது. லெட்ஸ் என்ஜாய் வாட்சிங் த சன்செட்.
சன்செட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப எங்கள் காட்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போது ஈவினிங் பிளான் என்னன்னா கேம்ப் ஃபயர் செட் பண்ணி மார்ஷ்மெலோஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ பின்னாடி 2 வீல் பேரோ மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு ட்ரம் இருந்தது இந்த மாதிரி கேம்ப் ஃபயருக்கு. ஸோ அந்த கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் மார்ஷ்மெலோ அண்ட் பெரிய ஸ்கியூவர் ஸ்டிக்ஸில் வந்து மார்ஷ்மெலோ குத்தி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து இங்கே ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரெடிஷன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கேம்ப் ஃபயரில் வந்து மார்ஷ்மெலோவை லேசாக சுடுவாங்க அண்ட் சுட்ட உடனே அது வந்து அந்த கேரமலைஸ் ஆகி லைட் ப்ரௌனாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சில சமயம் அதை வந்து கிராம் கிராக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு நடுவில் வச்சும் க்ரீம் மாதிரி வச்சு அழுத்தி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு வால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா விசிறி விசிறி அந்த ஃபயரை பெருசாக்குது. போதும் போதும். Shade is not calming down. Calm, always calm. சரி போதும். அந்த ஃபயர் ஆஃப் ஆன உடனே போய் படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருக்கலாம் அந்த ஃபயரை சுற்றி. அண்ட் இன்னொரு ரவுண்ட் இந்த மார்ஷ்மெலோஸ் எல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசலாம் தான் ஐடியா. ஏன்னா எங்களுக்கு வந்து மறுநாள் கிளம்பணும், பட் எங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை, அதுதான் உண்மை. இந்த வீடு, இந்த லொக்கேஷன், எதிர்த்தாப்புல இருக்க பீச்சு, இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாதை வழியாக அந்த ரோடு தெரியுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் கார் ஒன்று போகும்போது நான் வந்து ஒரு பிக்சர் கிளிக் பண்ணேன். அது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் டில் தி எண்ட். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். Until then, bye bye.